உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சா? மறுபடியும் குழந்தை தங்குமான்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது சேஃப் பிரெக்னன்சி சீரிஸ் 4th வீடியோ. பிரெக்னன்சி ரிலேட்டட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அடுத்த பிரெக்னன்சி பத்தி பயம் வர்றது நார்மல் தான். யூசுவலா பேபி குரோமோசோமல் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், தைராய்டு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ், சில இன்ஃபெக்ஷன்ஸ், யூட்ரைன் இஷ்யூஸ் அண்ட் ஹார்மோன் இஷ்யூஸ்னால இந்த மிஸ்கேரேஜஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா ஒரு மிஸ்கேரேஜ் நடந்தா அடுத்த பிரெக்னன்சி கண்டிப்பா ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நிறைய பெண்கள் அடுத்த பிரெக்னன்சி ஹெல்த்தியா பேபி டெலிவரி பண்ணியிருக்காங்க. குழந்தை தங்கணும்னா பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே உங்க கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணுங்க. அவங்க அட்வைஸ் பண்ற ஸ்கேன்ஸையும் பிளட் டெஸ்டையும் கண்டிப்பா பண்ணிடுங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் படி ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனேவே ரெகுலர் செக்அப் மிஸ் பண்ணாம பண்ணுங்க. முக்கியமான விஷயங்க, மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் பயம் இருக்கிறது நார்மல் தான். ஆனா கரெக்டான எவாலுவேஷனும் ப்ராப்பர் மெடிக்கல் கேரும் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியான பிரெக்னன்சி கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மிஸ்கேரேஜஸ் யாருக்காவது இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.